ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பைசன் மூவி. அதாவது பார்த்தீங்கன்னா பைசன் வந்து மாரி செல்வராஜ் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு, மாரி செல்வராஜ் படம்னாலே சமூக கருத்து இல்லாத படமே இருக்காது. ஸோ அந்த வரிசையில் எல்லா படமும் வந்து பெரிய விமர்சனத்துக்கு உண்டாயிருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா மனிதர்களை சிந்திக்க வச்சுருக்கு. இன்றைக்கி எத்தனையோ ஜாதி மோதல்கள் இருக்குது. அந்த ஜாதி மோதலுக்கு ஒரு தீர்வு அமைஞ்சது. அதாவது சவுத்தில் இருக்க ஜாதிகளில் 2 ஜாதிகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை சமுதாய பிரச்சனையாக எப்படி மாறிச்சு, 2 ஜாதிகளையும் தனிப்பட்ட நபர்களுள்ள பிரச்சனை சமுதாய பிரச்சனையாக மாறிடுச்சா, அதில் இளைஞர்கள் வந்து சவுத்தில் இருக்க இளைஞர்கள் எவ்வளோ போராடி முன்னேற வேண்டியிருக்கு. அந்த சவுத் வாழும் மக்கள், அதாவது சுடலை மாடன், சுடலை ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கோம். சுடலை ஆண்டவர் எப்படி பிறந்தார் வந்தார்னு, அதாவது சிவன் பார்வதிக்கு ஒரு பிள்ளை தான் சுடலை மாடன். இவர் வந்து ஃபுல்லாக சவுத் பேஸில் நிறைய கோயில் இருக்குது. அதில் வந்து இவருக்கு சிவலப்பெரிய சுடலை, சப்பானி மாடன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒத்தப்பனமர சுடலை, ஹைகோர்ட் சுடலை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் மாடன், புதியவன், இந்த மாதிரி பேர்களும் இவர் அழைக்கப்படுவார். அதில் ஒரு பேர் தான் காலமாடன். அவரை பற்றியும் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தென் தமிழகத்துக்கே உண்டான நையாண்டி மேளத்தை போட்டு அதில் சாமி ஆடுறது எப்படின்னு சொல்லிட்டு லால் அவர்கள் சிறப்பாக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துக்கு உண்டான காதல்களை ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப சாதாரணமாக அந்த ஊரில் நடக்கக்கூடிய கிராமத்து காதலை காமிச்சிருக்காரு. இவ்வளோ சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு முடிச்சிருக்காரு. என்னன்னு பார்ப்போம் வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தென் தமிழகம்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருமே கோயில்கள் மற்ற விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் இந்த ஜாதியும் சிறப்பாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் நிறைய ஜாதி சண்டைகளும் ஜாதிய வன்மங்கள் நிறைந்த ஊர்களாக நிறைய சோஷியல் மீடியாவில் வைரல் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் படுகொலைகளும். இந்த நேரத்தில் வந்து மாரி செல்வராஜ் ஒவ்வொரு படங்கள் எடுக்கும் போதும் அவர் சமூகத்தை சார்ந்து எடுத்தார், இல்லை பிற சமூகத்தை வந்து அடக்கப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் நாங்கள் வந்து மேல் ஜாதின்ற மாதிரி எடுத்தார், மற்ற சமுதாயம் வந்து எங்களை ஒடுக்குச்சின்னு எடுத்தாருன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பைசன் படத்தில் அப்படி சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குன்னு தான் நம்மளோட கருத்து. அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் 2 கேரக்டர் முக்கியமான கேரக்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா 1990 காலத்தில், அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த கேரக்டர் தான் இந்த 2 கேரக்டர். யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் அவர்கள். பசுபதி பாண்டியன் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் தான் இந்த படத்தில் வந்து அதாவது பாண்டியராஜான்னு பேர் வச்சுருக்காரு. அப்படி பாண்டியராஜான்னு பேர் வச்சாலும் நம்மளுக்கு கதையோட உள்நோக்கமும் கதை எப்படி கடந்து வந்திருக்கு நம்மளுக்கு தெளிவாகவே தெரிய வருது, பார்க்குறவங்களுக்கும் புரியும். அதாவது பார்த்திங்கன்னா பாண்டியராஜா, இந்த பசுபதி பாண்டியன் கேரக்டர், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நிலத்தகராறுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. அப்படி அந்த நிலத்தகராறில் தான் வெங்கடேச பண்ணையார் உரிமையாளராக இருக்கிறார். அவர் பண்ணையார் இல்லையா. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே வர பிரச்சனை. வெங்கடேச பண்ணையார்ன்ற கதாபாத்திரம் கந்தசாமியை தவிழி இருக்கும். அது கந்தசாமின்ற கேரக்டர். இவங்க 2 பேரும் பர்சனலாக இவங்களுக்குள்ள சண்டைகள், அதாவது உண்மைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும். அதாவது நிறைய 2 சைடும் இழப்பு இருக்கும், 2 சைடும் வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இருந்தாலும் எந்த விதத்துலையும் அது சமுதாயத்தை பாதிப்பு ஏற்படுத்தாமையும் ஜாதிய வன்மத்தை தூண்டாமையும் அழகாக காட்சி அளிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் நடந்துட்டு வரும்போது இந்த பிரச்சனைக்கு நடுவில் அந்த ஊரில் ஒரு கபடி பிளேயர் இருக்கார். அதுதான் நம்ம விக்ரமோட மகனான துருவிக்ரம். ரொம்ப இயல்பாகவே அழகாக தெளிவாக ஒரு கிராமத்து பையன் எப்படி இருப்பானோன்னு, அதாவது வீர தீரமாகவும் சரி, ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டவனாலும் சரி, அப்பா அக்காவுக்கு கட்டுப்பட்டு அந்த ஊருக்கும் கட்டுப்பட்டு அழகான ஒரு வளர்ப்பில் வளர்ந்த பையன் தான் இந்த துருவிக்ரம். இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுலேருந்து ஸ்போர்ட்ஸில் நாட்டம் இருக்குது. அது மூலிமா கபடி சேர்றாரு. அப்படி கபடி சேர்றது யார், சொந்த ஜாதிக்காரங்கிட்டே கபடி விளையாடாமல், அதாவது வேறு ஜாதி மாற்று ஜாதியான அவர் தான் இவர் அரவணைக்கிறார். அதாவது வெங்கடேஷ் பண்ணையார் இவர் கபடியில் அவரோட குழுவாக சேர்த்திருக்காரு. அந்த உண்மையான கபடி பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேசன், அதாவது மானதி கணேசன். மானதி தூத்துக்குடி மாவட்டம் மானதி கிராமத்தை சேர்ந்த கணேசன் அவர்கள். அவர் வந்து அர்ஜுனா அவார்டே வாங்கியிருக்காரு. இந்த படம் மூலியமாக தான் பெருவாரியாக அவரை நம்மளுக்கு அறியப்படுது. பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை ஒரு படம் எடுத்து தான் நம்மளுக்கு தெரியப்படுத்தணுன்றது நம்மளோட நாட்டில் ஒரு அவல நிலை தான். இப்படி அவர் அறியப்பட்ட நிலையில் அவர் கடந்து வந்த பாதைகளும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. படம்னாலே ஃபுல்லாகவே கொஞ்சம் கற்பனை கதைகள் தானே நினைஞ்சிருக்கோம். அதாவது நிறைய கதைகளை கேட்டு மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த விதத்தில் டெலிகேட் பண்ணுற மாதிரி டெலிகேட் பண்ணிருக்காரு. 2 சமூகத்தையும் வந்து பேசுகிறதுக்கு எல்லோரும் தயங்குவாங்க. காரணம் கேட்டிங்கன்னா எங்கே நம்ம மக்களுக்குள்ளே ஒரு பிரிவினத்தை தூண்டிடுவோமோ, இல்லை இவங்களுக்கு பெருசாக எடுத்து இவங்களை சிரமப்படுத்தி ஏதாச்சும் காமிச்சிடுவோமோன்ட்டு. இந்த நேரத்தில் வந்து இவங்க 2 பேருக்குள்ளாண்ட சண்டைகளை வந்து சமூகம் சார்ந்து எப்படி மாறுது. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு குரூப் இருப்பாங்க, பசுபதி பாண்டியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, வெங்கடேச பண்ணையார் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அவங்கள பிடிச்சி தான் அந்த தலைவர்களை ஏற்று அந்த சமுதாயத்தை சார்ந்து நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ சமுதாய விழாக்களாகட்டும் சரி, சமுதாய நிகழ்ச்சிகளையும் இவங்க 2 பேரையும் தலைமையாக கூப்பிட்டு வச்சு அவங்கள கௌரவிப்பாங்க. இப்படி இருக்கிற நேரத்துலையும் மாற்று சமுதாயமான வெங்கடேச பண்ணையார் வந்து பசுபதி பாண்டியன் சமூகத்தோட ஒரு பையனை கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் நல்ல விளையாடுறிய வாப்பா எங்கள் டீமில் சேருங்க. அவர் தாய் தந்தையினர் பயப்படுறாங்க. அவரோட தாய் கிடையாது, பயப்படுறாங்க. இல்லைங்க, உங்கள் கூட நாங்கள் அனுப்புனா எங்களுக்கு சமுதாய ரீதியாக உங்களுக்கு வர பிரச்சனைகள் இவனை எதுவும் அட்டாக் ஆயிருமோன்னு பயப்படுறோன்னு சொல்லி கடைசியில் அவரோட வாதியாரும் வேற்று சமூகத்தை சேர்ந்தவர்னு படத்தில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. இருந்தாலும்
இந்த பையனை வந்து அந்த வாத்தியாராகட்டும் சரி, அடுத்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சரி ஊக்குவிச்சு நல்ல விளையாட்டு தான் முக்கியம், விளையாட்டில் ஜாதி பார்க்கக்கூடாது, ஜாதியை நாங்கள் பார்க்கறது கிடையாது, எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைன்ற மாதிரி கிளியராக காமிச்சிருக்காங்க. இதை பார்த்துருக்க யங்ஸ்டர் வந்து என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, பெரியவர்கள் அதாவது நம்மளோட தாய் தந்தையினர் இருக்கட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க சமுதாயத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் இப்படிப்பா நம்ம சமுதாயத்துக்காக போராடினாருன்னு அந்த சின்ன பசங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்குறது விளைவாக அவங்களுக்கு என்ன புரிதல் ஒன்று ஏற்படும்னா, அதாவது வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு புழுதி காட்டுக்குள்ளேருந்தே ஒருத்தன் ஸ்போர்ட்ஸுக்கு வெளியே வரும்போது நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நம்ம ஏன் நம்மளோட திறமையை வந்து வளர்த்து இந்தியா லெவலில் நம்மளும் ஸ்போர்ட்ஸ் ஆடக்கூடாது, இல்லை கல்வியிலையோ ஏதோ ஒரு பெரிய படிப்போ படிக்கக்கூடாது, அப்போ வந்து ஜாதியோ மதமோ எதுக்கும் தடை இல்லை, நம்மளோட போராட்ட குணம்னா அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது கிடையாது, நம்மளோட திறமையை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் தட்டி எரிஞ்சிட்டு நம்ம முன்னாடி வரது தான் போராட்ட குணம். அந்த போராட்ட குணம் இருந்துச்சுன்னா நம்மளும் வெளிப்படலாம், இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாகலாம், சமூகத்தை தாண்டி நம்ம வெளியே போவோம், மாவட்டத்தை தாண்டி வெளியே போவோம், அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து நாட்டை தாண்டியும் வெளியே போய் நம்ம ஜெயிக்கலான்றதுக்கு இது ஒரு சரியான அறிகுறியாதான படம் தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை எந்த விதத்துலையும் அவங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்களை இழுத்து அவங்கள வந்து இதுக்குள்ளே சேர்க்கலை. அதாவது பார்த்தீங்கன்னா துருவிக்ரம் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கார், அது கந்தசாமி அவர்கள் தான் வெங்கடேச பண்ணையாராக கருதப்படுறாரு. அவரும் இவரை கூப்பிட்டு சமுதாயத்தை சார்ந்தவனும் அவனை காட்டி கொடுன்னு சொல்லலை. அதாவது இவர் பசுபதி பாண்டியன் வந்து பாண்டியராஜா அவராக இருக்கார், அவரும் வந்து துருவிக்ரம வச்சு வெங்கடேச பண்ணையாரை போடணும், நீ ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கல. இவங்க 2 பேருக்குள்ளேயுமே இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் கல்வியும் இப்போ ஸ்போர்ட்ஸும் அது தனி கேட்டகரி, அப்படி எங்களோட பிரச்சனை எங்களோட முடியட்டும், நாங்கள் வேறு கதைன்னு சொல்லிட்டு பர்சனல் மேட்டராக அது என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், ஆனால் அதை இதுக்குள்ளே கொண்டுட்டு வராமல் அவங்களுக்குள்ள சமுதாய சார்ந்த பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளாண்ட பகையை அவங்க தீர்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. இன்னொரு அருமையாக முடித்த கதை என்னென்னா, இந்த 2 தலைவர்களையும் அதாவது சமுதாயம் சார்ந்து இருக்கிறாங்க, இவங்க 2 பேரையும் அவங்களோட மரணத்துக்கு காரணம் அவங்க கூட சார்ந்தவங்களேன்னு தெளிவாக விரிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது தான் கூட சார்ந்தவங்களால தான் தன்னோட மரணம் நடந்திருக்குன்ற மாதிரி படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி பெரிய விவாதமானா கூட இப்படி எடுத்து வைக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராது. சொந்த சாதிக்குள்ளே பிரச்சனை வந்தால் அது வெளியே எங்கேயும் போகாது, உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் தன்னோட சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர் அடிச்சிட்டாருன்னா தான் பெரிய பிரச்சனையாகும். அதை வந்து சிறப்பாக கையாண்டிருக்காருன்னு தான் சொல்லணும் மாரி செல்வராஜ். இன்றைக்கி சவுத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை, ஜாதியெல்லாம் பார்க்குறது கிடையாது, நீ எப்போ ஜாதியை பற்றி பேசி தூண்டி விடுறேன்னு கேட்பாங்க. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் பெரிய ஆட்கள் மனசுலையும் சரி, சின்ன பசங்களும் பெரிய ஆட்கள் சொல்கிற கதையை கேட்டு தானே வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜாதிய வன்மங்கள் எப்படி இருக்குன்னா, அவரால் தான் நம்ம தலைவரை போட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம தலைவர்கிட்ட சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த படம் வந்தது அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது ஜாதியாவது இதாவது அவங்க 2 பேருக்குள்ளே நிலத்தகராறு நடந்துச்சு, அதன் மூலிமா அவங்க ஊரில் இருக்கவங்க யாராக இருப்பாங்க, அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ அப்படி வாழ்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போய் நின்றுருக்காங்க, இவங்க 2 பேருக்குள்ள மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு புரிதலை ஏற்படுத்தி இன்னும் இந்த பகைமை உணர்வை அதிகமாக வெளிக்காட்டாத அளவுக்கு தெளிவாகவும் இருக்கும். அந்த படத்திலே அழகான கருத்துக்களையும் நிறைய டைலாக்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, துருவோட அப்பா குளிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்பா நீ வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்ககிட்ட கபடி கிளப்பில் அனுப்ப போகிற, நம்ம இதில் அனுப்பி விடுப்பான்னு சொல்ல, ஏன்பா உன் பையன் என்ன நம்ம கிளப்லேயே ஆட போகிறான், அனுப்பி விடுப்பா, அவன் காலப்போக்கில் எல்லா இடத்துலையும் இந்தியாவுக்கு வெளிநாட்டு எல்லாத்துக்குமே போய் ஆடணும்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு இன்னொருத்தர் அழகாக சொல்லுவார், அவங்க நம்ம ஊருக்கு வந்து தொழில்கள் பண்ணுறாங்க, நம்ம அவங்க ஊர் நிலத்தில் போயிட்டு விவசாயம் பார்க்குறோம், ஸோ நம்மளும் வேலைக்கு போகிறோம், அவங்களும் வேலைக்கு வராங்க, நமக்குள்ளே ஏன் பிரச்சனை வரப்போகுது, எங்கேயோ நடந்த பிரச்சனைன்னு அழகாக ஒவ்வொரு கருத்தையும் அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி தான் வந்து அதாவது வெங்கடேச பண்ணையராக கருதப்படுகிற கந்தசாமின்ற கேரக்டர்கிட்ட அவர் கூட இருக்கவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணா அவன் வந்து வேற ஆள்ண்ணே அப்படின்னு. ஏய் என்னடா வேற ஆள், நான் வந்து நல்ல கபடி விளையாடுறேன்னு தான் சொல்கிறேன், நீ ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி அழகாக அவரே பேசியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரியான சமத்துவத்தோடு கையாண்டவர் தான் நம்ம மாரி செல்வராஜ்னு சொல்லணும். இதே போன்ற படங்களை எடுத்து இளைஞர்களுக்கு வந்து எண்ணற்ற விழிப்புணர்வை கொடுத்துருக்க மாரி செல்வராஜுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தான் தெரிவிச்சுக்கணும். இதன் மூலியமாக வச்சு இதை பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த படத்தை போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த படத்தில் வந்து முக்கியமான கருத்துக்களையும் எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்ற கருத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற அதாவது அவங்க இந்த கரெக்டாக சொல்லியிருக்கணும், ஹிஸ்ட்ரியாக பேசியிருக்கணும், இவர் அந்த டைமில் பிறக்கவே இல்லை, இவருக்கு எப்படி இந்த கதை தெரியும் நம்ம பேசுகிறது வந்து
அது வந்து இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், இளைஞர்கள் மனதில் தாக்கத்தை தான் ஏற்படுத்தணும். அதனால் பார்த்திங்கன்னா ஜாதியை நம்ம சொல்கிற விதமாகட்டும் சரி, ஜாதிகள் போன்ற படங்களை எடுக்கும் போதும் நம்ம கவனமாக இருக்கணுன்றதை மிக தெளிவாக அருமையாக எடுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்லாம் நிறைய வதந்திகளையும் விமர்சனங்களையும் கிளப்பிச்சு. ஆனால் இந்த படம் வந்து விமர்சனங்களை கிளப்பாது. நம்ம பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு கண்ணீர், அதாவது மனதுக்குள்ளே ஒரு கலக்கமோ ஒரு கூஸ் பம்ஸும் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் நமக்குள்ளே எழும்பும். நீங்களும் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட விமர்சனங்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.